அன்பு செலுத்துபவருக்கு மீண்டும் அதே அன்பை வாரி வழங்கக்கூடிய சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய ஆசிரமத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கின்றேன். ஞான ஒளி என்று 1958 சத்குருவே தொடங்கிய அந்த அற்புதமான வார இதழ்தான் ஞான ஒளி. ஒரு முறையேனும் ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய பிருந்தாவனத்திற்கு சென்று தபோவனத்தில் இதயத்தை இளைப்பாரச் செய்தால் ஆனந்தத்தின் திறவுகோலாக அமையும். ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற ஆனந்த ஆரம்ப பகுதியில் சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இன்று நாம் மகோ உன்னதமான ஒரு மடத்திற்குள் செல்ல இருக்கின்றோம். 68வது பீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குரு மகாபெரிய சுவாமிகள் தாத்தா சுவாமிகள் என்று அழைத்த தபோவனத்து சித்தர், தபோவனத்து ஞானி, இன்னும் சொல்லப்போனால் பக்தருள் பக்தர், யோகியருள் யோகி, ஞானியருள் ஞானி. அன்பு செலுத்துபவருக்கு மீண்டும் அதே அன்பை வாரி வழங்கக்கூடிய சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய ஆசிரமத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கின்றேன். ஆன்மீக அன்பர்களே, தமிழகத்தினுடைய புண்ணிய தலங்களில் ஒன்று திருவண்ணாமலை. திருவண்ணாமலைக்கும் திருக்கோவிலூருக்கும் மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பெரியவரால் தாத்தா சுவாமிகள் என்று சொல்லப்பட்ட சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய தபோவனத்திற்குள் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் நாம் செல்ல வேண்டும். காரணம், உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினில் ஒளி உண்டாகும். பாரதி எழுதுவானில், ஒளிபடைத்த கண், உறுதி கொண்ட நெஞ்சு, தெளிவு பெற்ற மதி. அதை கிடைக்கக்கூடிய ஒரு மடம் தபோவனத்து மடம். மகாபெரிய சுவாமிகள் வர்ணித்த அந்த ஞானானந்தகிரி என்கின்ற தாத்தா சுவாமிகள் இந்த மண்ணுலகத்தில் மகத்தான கருத்துக்களை, ஆன்மீக சிந்தனைகளை பரப்புவதற்கு ஞான ஒளி என்று 1958 சத்குருவே தொடங்கிய அந்த அற்புதமான வார இதழ்தான் ஞான ஒளி. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ முதல்ல நீங்கள் இந்த திருக்கோவிலுக்கு போகணும்னா திருவண்ணாமலை திருக்கோவிலுடைய மையப்பகுதியில் இருக்குது. தபோவனம் அப்படின்னு கேட்டாலே சொல்லிடுவாங்க. உள்ளே போனீங்கன்னா சுவாமியனுடைய பிருந்தாவனம். அங்கே போனால் நமக்கு ஹரிதாஸ் சுவாமிகளுடைய நினைவு வரும். ஏன்னா குருவுக்கெல்லாம் குரு ஞானானந்த சுவாமிகள். எதிரில் ஒரு குடில் இருக்குது சார். அவ்வளவு சுத்தமான பராமரிப்பு. தமிழகத்தில் இப்படி ஒரு தனியார் அமைப்பு மிகுந்த நேர்த்தியோடு, அதிலும் எந்த கட்டணமும் வாங்கிறதில்ல. அங்கே உள்ள காவலர்கள், செக்யூரிட்டி நம்ம சொல்லுவோம்ல, எவ்வளவு மனித நேயத்தோடு. இரவு 1 மணிக்கு நீங்கள் போனால் கூட அதிகாலையிலே சொல்லிட்டு போயிடணும், இல்லை முதல் நாளே தகவல் சொல்லிட்டு போயிடணும். காலையில் அதிகாலை பூஜை வழிபாடு, கணபதி பூஜையோடு தொடங்குகிறது. பிறகு பாத பூஜை, கன்னியா பூஜைன்னு இளம் பெண்கள் மாலை அணிவித்து அவர்களை இறைவனாக நினைத்து கையிலே தீபம் ஏந்தி அவர்கள் அந்த திருக்கோவில், அதாவது விநாயகர், முருகன், அம்பாள் சன்னதி, ஞானானந்த சுவாமிகளுடைய பிருந்தாவனம் அனைத்தையும் சுற்றி அவர் வாழ்ந்த இருப்பிடத்திற்கு தூபதீப ஆராதனை காட்டி எல்லோரும் பாடல் பாடி வந்து நிற்கின்ற போது அந்த பிருந்தாவனத்தினுடைய அமைதி நம்மை வேறு உலகத்திற்கு அழைத்து செல்கின்றது. ஞான ஒளியையும் இன்ப ஒளியையும் அறிவொளியையும் பெறுவதற்கு நாம் செல்ல வேண்டிய சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய ஆசிரமம். அங்கு அற்புதமான அவருடைய பொன்மொழிகள் சிலவற்றை எழுதி போட்டிருக்கிறார்கள். இரக்கம் காட்டு, ஆனால் ஏமாந்து விடாதே. வாழ்க்கையில் ஒரு முறையேனும் ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய பிருந்தாவனத்திற்கு சென்று தபோவனத்தில் இதயத்தை இளைப்பாரச் செய்தால் ஆனந்தத்தின் திறவுகோலாக அமையும். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.